குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தோட அதாவது ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆனியோட முடிவு, ஆடியோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த மாத கன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் வரப்போகுது, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள், தொழில் ரீதியான சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ஜாப், அவங்களுடைய வாழ்க்கை, காதல், கல்யாணம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். அதே மாதிரி உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிலநடுக்கங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த எர்த்குவேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு மாறதுக்குள்ள இப்ப நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து விபத்துக்கள், ஒரு பிளாஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இந்த டிசம்பருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அதாவது மேற்கு சார்ந்த இடங்கள், இந்த அப்ராட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமெரிக்க தேசங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இனிமே கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையற தீபம் வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு அடுத்த லெவல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டகாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்பவே வந்து உலகளாவிய விஷயங்கள்ல இவ்வளோ தட்டுப்பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கரமாயிருக்காரு. அப்ப கால புருஷனோட வீட்டுல புதன் யாரு அப்படின்னா 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர். சோ புதன் வக்கரமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, கம்யூனிகேஷன்னா இந்த மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் சேஞ்சஸ் ஆஃப் இந்த பேங்கிங் சிஸ்டம். நம்மளோட விஷயங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வைப்போம், வெளியெடுப்போம், அதன் மூலியமாக இந்த விரயங்கள், இந்த பேங்க்ல இருக்கும் போதே அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மலைகள், சீற்றங்கள் இப்ப நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதமும் இனி வரக்கூடிய அழிவு காலத்துல எல்லாமே நடக்கதான் போகுது. ஸோ நிறைய நிலநடுக்கங்கள் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிலநடுக்கமா இருந்தாலும் அதன் மூலியமாக இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் நான் சொல்றேன் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நிறைய இருக்க போகுது. நடுவில் இந்த பிளாஸ்ட், ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இந்த காலகட்டத்துல வக்கரமா இருக்கிறதுனால பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்த பேசிடலாம். உங்களுடைய ஜாப், கேரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து 10ஆம் இடத்தில் குரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துலாமுக்கு வந்து குரு யாரு? 3, 6. அப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய தொழில் மாற்றம் நடக்க போகுது. ஆன்மீக ரீதியான தொழில். இப்போ சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்ச குருவும் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்படிங்கும்போது என்னன்னா நல்ல தொழில் மூலியமாக சில மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் மூலியமாக வரவு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரு துலாம் கொடுத்துருவார். ஆனா 6க்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல போய் உச்சம் ஆகலாமா அப்படின்னு கேட்டா கால் பிரச்சனை கொடுப்பாரு. கால் வலி, கால் குடைச்சல், முட்டியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அழகா வந்து அந்த பிரச்சனை வந்து இந்த மாதத்துல கொடுப்பாரு. ஆல்ரெடி வந்து சனி அந்த இடத்துல இருக்கும்போது கேஸ் ப்ராப்ளம், குருவோட வீட்டுல சனி அப்படிங்கும்போது குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே கொடுப்பாரு. அப்ப அது மூலியமா அந்த ப்ராப்ளம் எங்க ஆகும் அப்படின்னா அது வரைக்கும் காலுக்கு டிராவல் ஆயிடும். அப்போ வந்து என்னன்னா இந்த ஹெல்த் விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை.
ஸோ வருமானம் கொடுப்பாரு, எல்லாம் ஓகே, சூப்பர். தொழில் மாற்றம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிராவலிங் கொடுப்பாரு. இது எல்லாமே அழகா குரு பண்ணுவாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணமோட விஷயத்துல. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மனைவியை குறிக்கும், பெண்களுக்கு பணத்தை குறிக்கும், ரெகுலர் வருமானத்தை குறிக்கும். அது போய் அழகா எங்க போய் உட்காந்துக்குச்சு அப்படின்னா உங்களுடைய பாதகாதிபதியான வீட்டுல இருக்கக்கூடிய கேதுவோட போய் உட்காந்துட்டாரு. ஏற்கனவே வந்து அழகா வச்சு செஞ்சுட்டு இருக்கு. இதுல போய் சுக்கிரனும் லக்னாதிபதி 8 போய் பாதகாதிபதி வீட்டுல போய் உட்காந்து எப்படி உங்களுக்கு நீங்களே தான் எதிரி இப்போ. அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் பின்னாடி பிரச்சனை கொடுக்கும், உங்களுடைய எண்ணங்கள் பிரச்சனை கொடுக்கும். ஸோ நண்பர்களா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பிரிவினை. ஹெல்த் டோட்டலா காலி. ஹெல்த் மூலியமா நிறைய விரயங்கள். ஸோ துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த கடந்த ஒரு 2-3 மாசமா பார்த்தீங்க அப்படின்னா என்ன நினைச்சோம் அப்படியே ஆப்போசிட். வருமானம் வருது, அதுக்கு மூலியமா 10 மடங்கு செலவு. எங்கேயாவது வந்து ரொட்டேஷன் வாங்கி 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 செலவுகளை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, யாராவது நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா நீங்க தான் எந்திரிச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு தருணத்துல இருப்பீங்க. அப்ப ஹெல்ப் கிடைக்குமான்னு கேட்டா அங்கேயும் வந்து ஒரு தடை. ஏதாவது ஹெல்ப் கேட்டால் உங்களே தான் பிரச்சனையா நினைப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம எப்படி தான் ட்ராவல் பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த மாதத்தில் வந்து எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணக்கூடாது. புதுசாக இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க, இல்லை ரொட்டேஷன் கேருக்கா சும்மா பணம் கொடுக்குறீங்க, எல்லாமே பிரச்சனையாகும். ஸோ ஜூலை மாதத்தில் கவனம் தேவை. எல்லாமே ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேவரான விஷயங்கள் வரும். அந்த மாதத்திலான உள்ள ப்ரெடிக்ஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். பட் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணாதீங்க, ப்ராப்ளம்ல போய் சிக்கிக்குவீங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்கள் மூலியமாக நல்ல வரவுகள். அப்போ வந்து அந்த செலவுக்கு உண்டான அந்த விஷயங்கள் என்னும் போது இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னா நாளைக்கு 3000 ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு காத்துட்டு இருக்கு. அப்ப அந்த 3000 ரூபாய்க்கு உண்டான செலவோட பிளான் போடுறது யாரு? நீங்க தான். ஏன்னா நீங்களே தானே பிரச்சனை, உங்களுக்கு நீங்களே தானே பிரச்சனை. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமோ அங்க போகணும், எங்கெங்கெல்லாம் பேசணும் அங்க பேசணும். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எங்க பேசக்கூடாது அங்க பேசுவீங்க, எங்க பேசணும் அங்க பேசவே மாட்டீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா பிற்காலத்தில் அதுவே வந்து பெரிய அப்படி மலை மாதிரி பிரச்சனை வந்து நிற்கும் போது எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு வந்து உட்காந்து அந்த அந்த ஒரு கன்ஸ்டன்ட்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆயிடுவீங்க. அதனால தான் நான் இப்பயே நான் சொல்றேன், பெருசா கமிட்மெண்ட் உங்க ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் கேட்கிறாரா, நகையெல்லாம் கழட்டிக்கூட எதுவுமே பண்ணாதீங்க. தேவை இருந்தா பண்ணுங்க. அனாவசிய செலவுகளை கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து அந்த விஷயத்த நெருக்கடி பண்ணுவார். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு இப்ப 10ல இருக்காரு. அப்ப ஏதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக கடன் வாங்கி தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இம்பாக்ட், அந்த நெருக்கடி எல்லாமே கொடுப்பார். அப்ப அந்த வந்து அந்த மணி வாங்கக்கூடிய அந்த இன்ஃபுளுன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா பிற்காலத்துல அது வந்து பிரச்சனையே போய் முடியும். இந்த காலகட்டத்துல துலா ராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை.